சூழலியல்ல ஆர்தர் டான்ஸ்லியோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் ஆர்தர் ஜார்ஜ் டான்ஸ்லி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர் மற்றும் சூழலியலாளர். இவர் 1871 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் பிறந்தாங்க. இவர் 1894ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜோடைய ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் இயற்கை அறிவியல் படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் லண்டனுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஒரு லெக்சரர் இன் பாட்டனி, அதாவது தாவரவியலில் விரிவுரையாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இவர் தாவரவியல் ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1898ஆம் ஆண்டு யூஜீனியஸ் வார்மிங் அப்படின்ற டென்மார்க்கை சேர்ந்த தலைசிறந்த தாவரவியலாளர் எழுதியிருந்த பிளான்ட்ஸ் அண்ட் ஃபண்ட் என்ற புக்கை ஆர்தர் டான்ஸ்லி படித்தாங்க. அதன் பிறகு இவருக்கு இக்காலஜின்ற சூழலியல்ல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதாவது உயிரினங்களையும் உயிரினங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல்களையும் சேர்த்து படிக்கிறது தான் இக்காலஜின்ற சூழலியல். அதில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பித்த பிறகு சூழலியல் ஆராய்ச்சிகளையும் இவர் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இக்காலஜின்ற சூழலியல்ல ஒரு டிஸ்டிங்விஷான சயின்டிஃபிக் ஃபீல்டாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பாடுபட தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் எப்படி இந்த பாட்டனின்ற தாவரவியல், ஜுவாலஜின்ற விலங்கியல் எல்லாம் தனித்தனியான சயின்டிஃபிக் ஃபீல்ட்ஸாக இருக்கோ அது மாதிரி இக்காலஜி இல்லை. அதனால இக்காலஜியையும் ஒரு டிஸ்டிங்விஷான சயின்டிஃபிக் ஃபீல்டாக மாற்றணும் அப்படின்னு இவர் பாடுபட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1907ஆம் ஆண்டு இவர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல இருந்து வெளியேறி கேம்பிரிட்ஜுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் ஒரு லெக்சரர் இன் பாட்டனியாக இவருடைய டீச்சிங் கெரியரை தொடர்ந்தாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜை சார்ந்தது தான் இவர் படித்த ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜும் கூட. ஸோ அந்த யூனிவர்சிட்டியிலே இவர் வந்து ஒரு லெக்சரராக அந்த காலத்தில் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் இக்காலஜியை ஒரு டிஸ்டிங்விஷான சயின்டிஃபிக் ஃபீல்டாக மாற்றி அமைக்கக்கூடிய முதல் முக்கிய முயற்சியை செஞ்சாங்க. அதுதான் 1913ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பிரிட்டிஷ் இக்கலாஜிக்கல் சொசைட்டி. இந்த பிரிட்டிஷ் இக்கலாஜிக்கல் சொசைட்டியை அந்த 1913ஆம் ஆண்டு ஆர்தர் டான்ஸ்லி தான் வந்து நிறுவினாங்க முன்னின்று. ஸோ அதை நிறுவினது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாகவும் இவர் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இக்காலஜி அப்படின்றது ஒரு டிஸ்டிங்விஷான சயின்டிஃபிக் ஃபீல்டாக இல்லாத போது அதுக்குண்டான ஒரு தனி சங்கத்தை நிறுவினாங்க. அதன் மூலமாக இக்காலஜி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தனியான அறிவியல் துறையாக மாற தொடங்கி இருந்தது. ஸோ அதுக்கு இவர் வந்து வித்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1913ஆம் ஆண்டு ஜேர்னல் ஆஃப் இக்காலஜி அப்படின்னு சூழலியலுக்குண்டான ஒரு இதழையும் இவர் வந்து நிறுவினாங்க. இது முழுக்க முழுக்க சூழலியலாளர்கள் இக்காலஜிஸ்ட் வந்து இக்காலஜி சம்மந்தப்பட்டு ரிசர்ச் பண்ணி வெளியிடக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருந்தது. ஏன்னா அவங்க சூழலியல் சார்ந்து செய்யக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகளை இந்த ஜேர்னல் ஆஃப் இக்காலஜியில் வெளியிட தொடங்கினாங்க. இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இக்காலஜி அப்படின்றது இந்த சயின்டிஃபிக் ஒரு தனியான அறிவியல் துறையாக மாற தொடங்கி இருந்தது. ஸோ அதையும் வந்து ஆர்தர் டான்ஸ்லி வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா இக்காலஜி அப்படின்ற சூழலியலை இவர் வேறு வகையில் அணுக தொடங்கியிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள், அதே மாதிரி விலங்குகள், அதுக்கப்புறம் வந்து நுண்ணுயிர்கள், இவைகள் எல்லாம் தான் வந்து சூழலியலில் கருத்தில் கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இவைகளை கடந்து நான் லிவிங் ஃபிசியலாஜிக்கல் என்வாயர்மெண்ட்டான இந்த மண், அதே மாதிரி தண்ணி, காற்று, வெப்பம், அதுக்கப்புறம் வந்து வெளிச்சம், இவைகள் எல்லாத்தையுமே கூட இவர் வந்து இணைச்சாங்க. எப்படின்னா இப்போ ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அந்த உயிரினமானது இன்னொரு உயிரினத்தை மட்டும் சார்ந்து இருக்கிறது கிடையாது, உயிர் இல்லாதவற்றையும் வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு இவர் விளக்கினாங்க. எப்படின்னா அந்த காலத்துல என்ன புரிதல் இருந்தது அப்படின்னு சொல்றேன். அந்த காலத்துல இப்ப வந்து தாவரங்கள் வந்து இருக்கு அப்படின்னா அந்த தாவரங்களை சார்ந்து தாவர உண்ணிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாவர உண்ணிகளை சார்ந்து விலங்குண்ணிகள் இருக்கும். அதாவது தாவரங்களை வந்து ஆடு, மாடு, மான் இது போன்ற தாவர உண்ணிகள் வந்து சாப்பிடும். அந்த ஆடு, மாடு, மான் அது போன்ற தாவர உண்ணிகளை சிங்கம், புலி போன்ற விலங்குண்ணிகள் வந்து சாப்பிடும். ஸோ இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து சூழலியல் அந்த காலகட்டத்தில் கருத்தில் கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இவர் ஒட்டுமொத்தமாக வெறும் உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள்
உயிரினங்கள் மட்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தில்லை, உயிரினங்கள் வந்து உயிரற்ற இந்த சூழலையும் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கினாங்க. எப்படின்னா இப்போ சூரிய ஒளி இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை. இந்த சூரிய ஒளியை வந்து பயன்படுத்தி தான் தாவரங்கள் வந்து ஒளி சேர்க்கை பண்ணுது. அப்படி அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒளி சேர்க்கை பண்ணி தான் தாவரங்கள் வந்து நல்லா வளருது. அதுக்கப்புறம் தான் அந்த தாவரங்களை தாவர உண்ணிகள் சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த தாவர உண்ணிகளை விலங்குண்ணிகள் வந்து சாப்பிடுது. ஸோ இப்போ சூரிய ஒளி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தாவரங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் வளர்கிறதுக்கு சூரிய ஒளி மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மை ரொம்ப அவசியம். மண்ணும் தேவை. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் வந்து நிலத்தடி நீரும் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மரமே வளர முடியும். ஒரு மரமே வளர்ந்தால் தான் அந்த மரத்தில் பூச்சிகள், பறவைகள், அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய தாவர உண்ணிகள் இதெல்லாம் வந்து அங்கே வாழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் விலங்குண்ணிகள் வாழ ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்படி இல்லாமல் வெறும் உயிரினங்கள் மட்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு அப்படின்னு கருதக்கூடாது. உயிரினங்களானது உயிரற்ற சூரிய ஒளி, அந்த வெளிச்சம், வெப்பநிலை, அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை, நிலத்தடி நீர், காற்றின் வேகம் இவைகள் எல்லாத்தையுமே சார்ந்து தான் ஒன்றை ஒன்று இருக்குது அப்படின்றத முழுமையாக இவர் வந்து விளக்கினாங்க. இதை இவர் வந்து 1935ஆம் ஆண்டு த யூஸ் அண்டு அபியூஸ் ஆஃப் வெஜிடேஷனல் கான்செப்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பராகவே எழுதி 1935 வெளியிட்டாங்க. இதுக்கிடையில் 1927ஆம் ஆண்டு இவர் வந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட் சேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி, அதாவது தாவரவியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கும்போது 1935 இந்த த யூஸ் அண்ட் அபியூஸ் ஆஃப் வெஜிடேஷனல் கான்செப்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்ற ரிசர்ச் ஒர்க்கை வெளியிட்டாங்க. இதில் தான் இக்கோசிஸ்டம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை இவர் வந்து அந்த ஒரு வார்த்தையை இவர் வந்து காயின் பண்ணாங்க. ஸோ இக்கோசிஸ்டம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை ஆர்தர் டான்ஸ்லி தான் உருவாக்கினாங்க. அது 1935ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அதில் தான் இவர் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்கானிசம்ஸும் நான் லிவிங் ஃபிசியலாஜிக்கல் என்வாயர்மெண்ட்ஸும் ஒன்றை ஒன்று இணைஞ்ச இயற்கையின் செயல்பாட்டு அழகு தான் இந்த இக்கோசிஸ்டம் அப்படின்னு இவர் விளக்கினாங்க. அதாவது உயிரற்ற விஷயங்களும் உயிருள்ள விஷயங்களும், ஸோ உயிருள்ளவைகளும் உயிரற்ற சூழலும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைஞ்சது தான் இந்த இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி இவர் விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இக்காலஜியை இந்த ஒரு பார்வையில் பார்க்க தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1937ஆம் ஆண்டு இவர் வந்து முழுமையாக ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆன பிறகு ஒட்டுமொத்த பிரிட்டன்லையும் இவர் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய புதிய வகையான தாவரங்கள் அது எல்லாத்தையுமே இவர் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த பிரிட்டனில் எந்தெந்த மாதிரியான தாவரங்கள் இருக்குது, எந்தெந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் தாவர இனங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே இவர் வந்து சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தொகுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் எப்படி இருக்குது, அதாவது இப்போ தாவரங்கள் எந்தெந்த இனம் இருக்குது, பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்காம அது வந்து எப்படி இருக்குது, வெறும் புல்வெளிகளாக இருக்கா அல்லது புதர் மண்டி இருக்கா அல்லது காடாக வந்து அந்த சூழலையே மறைச்சிருக்கா, அதை பற்றியும் இவர் வந்து முழுமையாக வந்து நோட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பண்ணி 1939ஆம் ஆண்டு த பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸ் அண்ட் தர் வெஜிடேஷன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு பெரிய புக்காகவே வெளியிட்டாங்க. இதை படித்தாலே போதும் இங்கிலாண்டில் எந்த வகையான தாவரங்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்கு தான் இது. ஸோ இதனுடைய இரண்டாவது வால்யூம், செகண்ட் வால்யூமை 1949 இவர் வந்து வெளியிட்டாங்க. இப்படி தாவரவியல் மற்றும் சூழலியலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்புகளை ஆர்தர் டான்ஸ்லி வந்து கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு இவ்வளோ பங்களிப்புகளை இவர் செஞ்சனால இவர் நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு சர்பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 1950க்கு பிறகு தான் சர் ஆர்தர் ஜார்ஜ் டான்ஸ்லி அப்படின்னு இவர் வந்து கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆர்தர் டான்ஸ்லி வந்து சூழலியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைச்சாங்க. குறிப்பாக ஒரு தனியான சயின்டிஃபிக் ஃபீல்டாக பிரிட்டனில் இவர் வந்து மாற்றி அமைச்சாங்க. இதனாலே இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிரிட்டிஷ் இக்காலஜி அப்படின்னு சொல்லி போற்றப்படவும் செஞ்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆர்தர் டான்ஸ்லியோடைய பங்களிப்புகள் இருந்தது. ஸோ இதுக்கிடையில் இந்த இக்காலஜியை வந்து இன்னும் மேம்படுத்தினது இவருக்கு பிறகு அப்படின்னா அது வந்து யூஜீன் ஓடம் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு தாவரவியலாளர், இன்னொரு சூழலியலாளர் தான். ஸோ அவர் வந்து 1953ஆம் ஆண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இக்காலஜி அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அது ஆர்தர் டான்ஸ்லியோடைய படைப்பினுடைய தொடர்ச்சியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் ஆர்தர் டான்ஸ்லி என்வாயர்மெண்டல் கான்சர்வேஷன்
கன்சர்வேஷன் அப்படின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்புலையும் ஆர்வம் காட்டினாங்க. குறிப்பாக பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழலினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த மாதிரியான விவசாயம் பண்ணணும், அதுக்கப்புறமா எந்தெந்த சூழலை ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும் அப்படின்ற நிறைய பாலிசி டிசிஷன்ஸ்லாம் மேற்கொள்ளப்படுறதுக்கு ஆர்தர் டான்ஸ்லியோடைய ஒர்க்ஸ் வந்து ரொம்ப அடிப்படையாக அமைஞ்சது. ஸோ இந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ண ஆர்தர் டான்ஸ்லி இறுதியாக 1955ஆம் ஆண்டு நவம்பர் 25 அன்னைக்கு இவருடைய 84 வயசில் இறந்து போனாங்க. ஆர்தர் டான்ஸ்லி இறந்து போயிட்டாலும் இவர் வந்து சூழலியலுக்கு ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது இன்று வரை மறையாமல் இருக்குது. அதனால தான் இன்று வரைக்கும் தலை சிறந்த சூழலியலாளர்களில் மிக முக்கியமான இடத்த ஆர்தர் டான்ஸ்லி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆர்தர் டான்ஸ்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆர்தர் டான்ஸ்லி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். மேலும் ஆர்தர் டான்ஸ்லி பற்றின நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே டெக்ஸ்ட்டாகவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை படிக்கணுன்னாலும் நீங்கள் படிக்கலாம். தேங்க்யூ.